Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு எல்லா மூணில் ஒரு பங்கு மக்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் எங்கர் ஏஜ்லேயே இப்போ வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ அந்த எங்கர் ஏஜில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன புதுசான மெடிசன் அதாவது மெடிக்கலி அட்வான்ஸ்டாக என்னென்ன மெடிசின்ஸ் வந்திருக்கு டாக்டர்? உதாரணமாக உங்களுக்கே தெரியும், டயபெட்டிஸில் 2 வகை இருக்குது, டைப் 1 டைப் 2ன்றது. டைப் 1 அப்படின்றவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிறது இல்லை, அவங்களுக்கு இன்சுலின் உடம்பில் இல்லை. ஸோ இன்சுலின் இல்லாமல் அவங்க உயிர் வாழ முடியாது. ஓகே. ஸோ அது பெரும்பாலும் சின்ன வயது ஆட்களை பாதிக்குது. உதாரணமாக 15-16 வயசில் ரொம்ப அவங்க வளர்கிற பருவத்தில் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் அது ஏற்படுது. ஓகே. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஜெர்மனியில் பயானிக் பேங்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு செல்ஃபோன் அளவு தான் இருக்கும். ஓகே. அதுக்கு நம்ம ஐஃபோனுடைய ஒரு ஆப்போட கனெக்டட் அது. ஓகே. இந்த பயானிக் பேங்க்ரியாஸில் ஒரு பக்கம் இன்சுலின் அப்படின்றது பம்ப் இருக்கும். ஓகே. இன்னொரு பக்கம் குளுக்கோகான் அப்படின்னு இன்சுலினுக்கு ஆன்டி இன்சுலினாக இருக்கிறது குளுக்கோகான். ஓகே. ஏன் இது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டைப் 1 நோயாளிகளுக்கு சுகர் திடீர்னு கம்மியாக போகலாம், திடீர்னு அதிகமாகவும் போகலாம். இந்த அதிகமாக போனால் அதை குறைக்கிறதுக்கு இன்சுலின் தேவை. இன்சுலின் ரொம்ப அதிகமாக சுரந்துடுச்சுன்னா சுகர் ரொம்ப கம்மியாக போயிடும், நினைவு தப்பி போயிடலாம். அதை தடுக்கிறதுக்கு குளுக்கோகான் தேவை. ஓகே. இது ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு புது வகையான பம்ப் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் பயானிக் பேங்க்ரியாஸ். இது 2015ஆம் ஆண்டுடைய மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. இது நோபல் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே. ஓகே. ஸோ இது ஒரு டாக்டர் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட கலந்து தயாரிச்சிருக்காரு. ஓகே. நிறைய ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. ஓகே. இது பொருத்திட்டா பொருத்திக்கிட்டா அவங்களுக்கு அவங்களுடைய ஆப்பில் வந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ இருக்குது சுகர் என்ன ஏதுன்றது. அதுக்கு தேவையான வாரத்துக்கு ஒரு முறை அதுக்கு வேணுங்கிற டோஸ் கொடுத்துடலாம். அதுவே சுகரை கணக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு எவ்வளோ இன்சுலின் வேணுமோ இன்சுலினை சுரக்கும், இல்லைனா குளுக்கோகானை கொடுக்கும். ஓகே. வெளியிருந்து இன்டேக் பதிலாக ஸோ ஆமாம், உள்ளேயே இருக்கும். உள்ள ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும், வயிற்றில் கட்டிக்கலாம். ஒரு சின்ன அந்த கால பேஜஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த அளவு தான் இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். ஓகே. நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து தேவி பேசுறேன் சார். உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. 2 டவுட் இருக்கு சார் எனக்கு. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு 28 ஏஜ் இருக்கும்போது ஒரு பிரஸ்ட் லெஃப்ட் சைடுல சின்னதா ஒரு கட்டி வந்தது சார். சரிங்க. அது என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு டாக்டர்கிட்ட போனப்ப நீங்க சுகர் டெஸ்ட் பண்ணுங்க சொன்னாங்க. அப்ப சுகர் லெவல் எனக்கு 110, 90 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப ஸ்ட்ரெஸ்னால உங்களுக்கு சுகர் வந்திருக்கு, நீங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இப்ப எடுத்து பார்க்கும்போது, ரெகுலரா எடுக்கும்போது கூட இப்ப நார்மல் லெவல்ல தான் எனக்கு சுகர் இருக்கு. சரிங்கம்மா. இப்ப நான் சுகருக்கு உண்டான டேப்லெட்லாம் சாப்பிடணுமா, இல்ல இப்படியே நான் ஃபுட்லயே கண்ட்ரோல் பண்ணணுமா? செகண்ட் கொஸ்டின் யூரின் போனா எரிச்சலா இருக்குங்க சார், அதுக்கும் சுகருக்கும் சம்மந்தம் இருக்குமா? அம்மா, உங்களுடைய முதல் கேள்விக்கு பதில் வெறும் வயிற்றுல சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்க. சமீபத்தில் டெஸ்ட் பண்ணீங்களா? வெறும் வயிற்றுல 90 இருக்கு. 90 தான் இருக்கு. வெறும் வயிற்றுல 100 வரைக்கும் இருக்கலாமா, அது வரைக்கும் நார்மல் தான். 100லிருந்து 125 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுகர் வரப்போகுது. 126க்கு மேலே இருந்துச்சுன்னா சுகர் வந்துடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சுகருக்கு வைத்தியம் எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 125க்கு மேலே இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வைத்தியம் செய்யணும். 100லிருந்து 125க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடுடன் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி அடுத்தது சாப்பிட்டுட்டு 2 ஹவர் பொறுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியது. அது 140லிருந்து 140 வரைக்கும் இருக்கலாம். 140லிருந்து 199 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். 200க்கு மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதை விட முக்கியம் 3வது கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின்னு ஒரு வகைமா 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய ஒரு ஆவரேஜ். அது 7% மேலே இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு சுகர் இருக்குது.
5.8லிருந்து 6.8 வரைக்கும் இருந்துச்சுன்னா ப்ரீ டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீ டயபிட்டிஸ் இருக்கிறவங்க சுகர் வராமல் தடுக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள் செய்யணும், உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடுடன் இருக்கணும். இருந்தால் சுகர் வராமல் தடுக்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த டயபெட்டிக் அப்படின்ற விஷயத்தை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும், வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்னென்ன முறைகள் இருக்குது டாக்டர் அதுக்கு? இல்லை, மிக மிக முக்கியமான கொஸ்டின். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், நம்ம சாப்பிடக்கூடிய பழக்க உணவு வகைகள் எல்லாமே நம்மளுக்கு சர்க்கரை நோய் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஓகே. வந்து நம்ம தினந்தோறும் உபயோகிக்கிற வெள்ளை அரிசி வந்து சர்க்கரை நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பதிலாக தான் நீங்கள் கைக்குத்தல் அரிசி, சிகப்பரிசி இல்லைன்னா ப்ரௌன் ரைஸ்ன்னு இருப்பாங்க பாருங்கள், அதை யூஸ் பண்ணலாம். அதில் வந்து லோ கிளைசிமிக், அதாவது ஹை ஃபைபர் கண்டென்ட், சுகரும் கூடாது, அந்த மாதிரியான ஒரு அரிசியை உபயோகிக்கலாம். அதிலிருந்து சார்ந்த இட்லி, தோசை அது மாதிரி எடுத்துக்கலாம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமும், புரியுதுங்களா? எதுவுமே வந்து மாடரேஷன், எவ்ரிதிங் இன் மாடரேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். டயட் பற்றி சொன்னேன். ரெண்டாவது மிக மிக முக்கியமானது உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்குமாவது நடக்கணும். ஓகே. உங்களுடைய ஒருவேளை நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காக இருந்ததுன்னா உங்களுடைய எடை 70 கிலோவாக இருக்குமானால் உங்களுடைய 10% 7 கிலோவாவது உடனடியாக நீங்கள் குறைக்கணும். ஓகே. நீங்கள் குறைக்கலைன்னா சுகர் உங்களுக்கு வந்துடும். ஸோ 3 மாதங்களுக்கு ஒரு முறை சுகர் வந்துடுச்சான்னு பார்க்கணும். இதே மாதிரி நான் முன்னாடி நேயர் சொன்ன மாதிரி வெறும் வயிற்றில் டெஸ்ட் பண்ணணும். ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், HbA1c, இந்த 3ம் பார்த்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் எப்போவுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் ஆவடியிலேருந்து பேசுகிறோம், முகமது அலி. உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. வணக்கம் சார். எனக்கு வந்து 10 இயர்ஸாக சுகர் இருக்குது சார். சரி. அது வந்து அதான் அது எனக்கு காலில் கொஞ்சம் விரல் அடிபட்டது. சரி. விரல் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து விரல் கொஞ்சம் ஆறினே இருக்குது. இருந்தா கூட அந்த சைட்ல கொஞ்சம் வந்து இன்னும் சரியா ஆறல. 2 மாசம் ஆச்சு விரல் எடுத்து. சரிங்க. அது வந்து சரியா வந்து இன்னும் இது ஆகல. கொஞ்சம் கருப்பா வருது, ஆகுது. அது எப்படி இது பண்ணலாம் சார்? இல்லை, உங்களுக்கு முதல்லயே உங்களுடைய சுகர்லாம் எப்படி சார் இருக்கு? இப்போ கண்ட்ரோலில் இருக்கா? சுகர் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. சாப்பிடாததுக்கு முன்ன டெஸ்ட் பண்ணேன், 132 இருக்குது. இது கண்ட்ரோல் இல்லைங்களே. இது கண்ட்ரோல் இல்லையே. வெறும் வயிற்றுல 100 கிட்ட இருக்கணுங்க. 130 140 இருக்குன்னா நிச்சயமா உங்களுடைய சுகர் கண்ட்ரோல்ல இல்லை. இல்ல, ஒவ்வொரு நாளைக்கு வந்து 85 கூட இருக்குது, ஒரு நாளைக்கு வந்து 130 இருக்குது. ரொம்ப எராட்டிக்கா இருக்கு. அதாவது அதிகமாகவும் இருக்கு, திடீர்னு கம்மியாகவும், அதாவது ரொம்ப மிக மிக அதிகமாக குறையுது கூடுதுன்னு. ஆமா சார். சரி, சாப்பிட்டுட்டு 2 hour பொறுத்து எவ்வளோ இருக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 170 180. சரி, கிளைகாசிலேட்டட் ஹீமோகுளோபின் HbA1cன்ற ஆவரேஜ் டெஸ்ட் பண்ணீங்களா? அதுக்கு வந்து அதான் கிளியரிட்டி வந்து டெஸ்ட் பண்ணேன். இல்லைங்க, HbA1cன்றது ஒரு வகையான சதவீதம். அது 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்ய வேண்டியது. அதனுடைய ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு? அது நான் பார்க்கல சார். இது செய்யணும் சார். இது ஏன் இது தேவைன்னா, உங்களுக்கு மருந்துகள் மட்டும் போதுமா இல்லை ஊசி கொடுக்கணுமா அப்படின்றத முடிவெடுக்கிறது இந்த ஒரு டெஸ்ட் தான். அதனால உங்களுடைய சுகர் 85 90ன்னு இருந்தால் கூட உங்களுக்கு ஒருவேளை HbA1c ரொம்ப அதிகமாக இருந்தால் இன்சுலின் தான் போடணும். அப்போ போடும் பொழுது அதனுடைய எந்த மாதிரி இன்சுலின் போடலாம் அப்படின்றது உங்களுடைய மருத்துவர் முடிவு செய்யக்கூடிய வகையில் இது உதவியாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய காலில் கருப்பாக வருதுன்னு சொன்னீங்க. இது நல்ல விஷயம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து இன்ஃபெக்ஷன், ரெண்டாவது காரணம் அதனுடைய ரத்த ஓட்டம் கம்மியாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உடனடியாக போய் காமிக்கணும். இது கேங்க்ரீன்னு சொல்லக்கூடியது. சர்க்கரை நோயில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதுதான். இது வந்து இரத்த குழாய்களில் பாதிக்கும். அப்போ ரத்த ஓட்டங்கள் கம்மியாக போகலாம் காலில். அதே மாதிரி காலில் இருக்கக்கூடிய சொரணை கம்மியாக போகலாம். அதனால அவங்கள அறியாமையே காலில் காயம், ரொம்ப வெகுநாள் காயம் இருக்கும். ஸோ
முகத்தை நீங்கள் கழுவுறீங்களோ இல்லையோ, முகத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, டெய்லி உங்கள் கண்ணாடியில் உங்கள் கால் பாதங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்க்கணும். உதாரணமாக நீங்கள் முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி ஒரு கால் பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. தினமும் படுக்கிறதுக்கு முன்னால் காலுக்கு அருகில் அந்த கண்ணாடியை வச்சு காலுக்கு அடியில் எங்கேயாவது கட்ஸ் இருக்கா, ஊன் இருக்கான்றது டெய்லி பார்க்கணும். காலை நிச்சயமாக நீங்கள் சோப் போட்டு நல்லா கழுவணும். ஸோ இதான் முக்கியம், காலில் அடிபடாமல் இருக்கிறது. நீங்கள் உடனடியாக உங்கள் மருத்துவரை போய் சந்திங்க சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஊரபாக்கத்துல இருந்து லக்ஷ்மி பேசுறேன். உங்க சந்தேகத்தை கேளுங்க லக்ஷ்மி டாக்டர் கிட்ட. டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங்மா. டாக்டர், எனக்கு வந்து ஃபாஸ்டிங்ல பிஃபோர் ஃபுட் வந்து 135 இருக்கு. சரிங்க. அப்புறம் அந்த ஆஃப்டர் ஃபுட் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 305 இருக்கு டாக்டர். அந்த ஹெச்பி அந்த சுகர் லெவல் வந்து 8 இருக்கு. பட் டாக்டர் வந்து டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க. சரிங்க. சாப்பிட்டா எனக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் இருக்கு. சரிங்க. ஸ்டொமக் அப்செட் ஆகுது டாக்டர். அது சரிங்கம்மா. நீங்கள் நிறைய மருந்துகளை மாற்ற முடியும். உங்களுக்கு மெட்ஃபார்மின்ற வகையை சார்ந்த மருந்தை கொடுத்துருப்பாரு. அதனுடைய சைடு எஃபெக்ட்டுமா இது, வயிற்றில் அப்செட் பண்ணுறது. அந்த மெட்ஃபார்மினையே வந்து மாற்றி கொடுக்க முடியும். உங்களோட டாக்டரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அது வெகு சுலபமாக அதை சரி பண்ண முடியும்மா. இந்த மருந்து ஒத்துக்கலைன்னா வேறு மருந்துகள் கொடுக்க முடியும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க திருநெல்வேலில இருந்து பேசுறோம்டா. உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார், எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சுகர் பிரஷர் இருக்கு. சரிங்கம்மா. இப்போ பல்லு வெளியில இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பல்லு புடிங்கிட்டு இருந்தாங்க. சரி. இன்னும் அதுல வலிக்குன்னு சொல்றாங்க. அதான் எனக்கு இல்லைம்மா, சுகர் எப்படி இருக்கு? சுகர் கண்ட்ரோலில் இருக்கா? சுகர் வந்து 250 280 இருக்கு. ரொம்ப அதிகமாக இருக்கே. சுகர் நோயாளிகளுக்குன்னு சில வகையான பல் நோய்கள் ஏற்படுமா. அதாவது பெரியாடான்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பல்லை சுற்றி அதனுடைய வேர்கள் சுற்றி இதில் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ பல்ல எதுவும் நீங்கள் சுகரும் இருக்குன்னீங்க, ப்ரெஷரும் இருக்குன்னு சொன்னீங்க. ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் பல்ல பிடுங்கினீங்கன்னா ப்ளீடிங் வந்தால் நிற்காதுமா, ரொம்ப நாள் ஆகும். சுகர் கண்ட்ரோலில் ரத்தம் வரல, ஆனா அதுல வலிக்கு அப்படின்னு சொல்றாங்க. வலிக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குமா. அவங்களுடைய பல் மருத்துவரை சந்திச்சிங்கன்னா வலிக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. ரெண்டாவது, வலி உடம்புல எந்த இடத்துல வலி இருந்தாலும் இந்த மாதிரி சுகர் நோயாளிகளுக்கு சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னா நரம்புகள் பாதிக்கப்படும், வலி ஏற்படக்கூடிய நரம்புகள். அதனால வந்து அவங்களோட பெயின் த்ரெஷோல்ட் கம்மியாக போயிடும். அதுக்குரிய சில மருந்துகள் கொடுக்கணுமா. அவங்களுடைய சுகரை முதல்ல கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள். அவங்களுடைய மதருடைய சுகர் தானே, மதர் தானே சொன்னீங்க, மதருடைய சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்க. மதர் தான் சொன்னேன். அந்த இப்போ பல்லு பிடிக்கிறதுலாம் ஒன்றும் செய்யலை சார். நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் கேள்வி கேட்குறீங்க. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ இனிமேல் பார்த்துக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. உங்க சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. நான் ரஸ்வியாங்க. எனக்கு இந்த 3 months-ஆவே சுகர் இருக்கு. சரிங்கம்மா. சுகர் வந்து ஃபாஸ்டிங்ல வந்து 250 இருக்கு. சரி. உங்களோட வயதுமா? 25. சரி, ஓகே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 350 இருக்குங்க சார். சரி. இது இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஜெக்ஷன் நிறுத்திட்டாங்க இப்ப. சரி. மேரேஜ் ஆகி 7 years ஆகுது, இன்னும் பேபில இந்த சுகர்னால பேபி ஃபார்ம் ஆகுங்களா ஆகாதுங்களா, அதான் என் டவுட் இப்ப. இல்லைம்மா, அதாவது உங்களுடைய வயது ரொம்ப கம்மி. உங்களுடைய வயதில் சுகர் ஏற்பட்டதுன்னா இது எந்த வகையை சார்ந்ததுன்னு முதல்ல பார்க்கணும்மா. HbA1cன்னு ஒரு ஆவரேஜ் ஒன்று நீங்கள் இன்னும் சொல்லலை நீங்கள் எங்கிட்ட. அதை பார்த்தாங்களா? அதை செய்யணும், அது நீங்கள் செய்யணும். இது தவிர ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டும் ஃபாஸ்டிங் சி பெப்டைட் அப்படின்ற டெஸ்ட்டும் நீங்கள் செய்யணும். இது இந்த விவரங்களெல்லாம் பார்த்தோன்னா உங்களுடைய சர்க்கரை நோய் எந்த வகையை சார்ந்ததுன்னு தெளிவாக சொல்லலாம். இது ஒருவேளை டைப் 1 இருந்துச்சுன்னா இன்சுலின் தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாது, இன்சுலின் தான் போடணும். டைப் 2 இருந்ததுன்னா நீங்கள் மருந்துகள் மூலமாகவே இதை கட்டுப்படுத்த முடியும். பெரும்பாலும் சுகர்னால குழந்தை பிறக்கிறதுக்கும் சுகருக்கும் சம்மந்தம் இல்லைங்க. உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதாவது சுகர்னால லேடிஸுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். உங்களுடைய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஜெனிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம்.
அது ஒருவேளை சரியான முறையில் வைத்தியம் செய்யலை அப்படின்னா அது போய் கருத்தரிக்க வேண்டிய அந்த குழாயில் போய் பிளாக் ஏற்படுத்தலாம். பெரும்பாலும் இதுதான் காரணம், சுகர் காரணம் இல்லை. ஆனால் வந்து ஒரு ஆணுக்கு சுகர் இருக்குமானால் அவருக்கு கொஞ்சம் மலட்டுத்தன்மை ஏற்படலாம் சுகர்னால. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சார் நான் நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன் சார். உங்க டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சார் இந்த எனக்கு ஒரு 22 வருஷமா சுகர் இருக்குது சார். சரிங்க. அப்புறம் நான் அதுக்கு இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி, ஆக்சுவலாக நான் இன்ஜினியர் சார், துபாயில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. அங்கே வச்சு அங்கே உள்ள வாட்டருக்கும் இதுக்கும் அந்த தண்ணி அதிகமாக சாப்பிட்ட உடனே அந்த சுகர் வந்து அதிகமாகிடுது சார். சரிங்க. இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இப்போ ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே ஏன்னா கிட்னியில் லேசாக ப்ராப்ளம் வந்துருச்சு அங்கே வச்சு. அப்போ அப்புறம் பிபி இருக்குது. அப்போ என்னையா தான் திரும்ப போகலாமா அப்படி, அது ஒரு சந்தேகம் கேட்க தான் டாக்டர் கூப்பிட்டேன். சுகர்னால உங்களுக்கு எந்த விதமான வேலைகள் செய்யறதுக்கும் தடை இல்லை சார். சுகர் வந்து உங்களுக்கு இப்போ ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்டிருக்கோம். சுகர்னால கண்ணு பாதிக்கப்படலாம், கை காலில் நரம்பு கோளாறுகள் ஏற்பட்டு வாத நோய் ஏற்படலாம், மாரடைப்பு ஏற்படலாம், கிட்னிகள் பாதிக்கப்படலாம், கை கால் நரம்புகள் பாதிக்கப்படலாம். உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுடைய கிட்னி லைட்டாக பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். கிட்னி வந்து சுகர்னால் பாதிச்சிருக்கா இல்லை வேறு காரணத்தினால பாதிச்சிருக்குதான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணணும் சார். அதுக்கு எளிய டெஸ்ட்டுகள் இருக்குது. நீங்கள் அந்த டெஸ்ட்டுகளை செஞ்சீங்கன்னா முதல்ல உதாரணத்துக்கு கண்ணை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண் நரம்புகள் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் கிட்னி பாதிப்பும் சுகர்னால தான் அப்படின்றது இன்டைரக்டாக தெரியும். அப்படி இருந்தால் சுகரை கண்ட்ரோல் பண்ணால் போதும், உங்களுடைய கிட்னி பாதிப்பை கட்டுப்படுத்தலாம். உங்களுடைய கிட்னி பாதிப்பை இதே அளவில் நீங்கள் வச்சுக்க முடியும். இன்னும் 10 வருடம் கூட இல்லை, 15 வருடம் கூட நீங்கள் உங்களுடைய சுகர் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா. சுகருக்கு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும் பொழுது உணவு பத்தியங்கள், உடற்பயிற்சிகள் இதெல்லாம் தான் முக்கியம். உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து உங்களுடைய உடற்பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் துபாய் திரும்பி போகிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. அங்கே இருக்கிற மருத்துவரை நீங்கள் மாதம் ஒரு முறை போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இன்சுலின் அப்படின்றது வந்து எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இன்சுலினுக்கு வந்து ஒரு ஆரம்பம் இருக்கும், யாராவது இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இன்சுலின் வந்து ஒரு 1920 சார்ல்ஸ் பெஸ்ட் அப்படின்றவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ கனடாவில் சில ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க டாக்ஸில் வச்சு. ஸோ அவர் ஒர்க் பண்ண இடத்துல அவ்வளோ நல்ல லேப் இல்லாதனால இவருடைய ஃப்ரெண்டு மெக்லியார்டுன்னு ஒருத்தர் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் லேப் வச்சுருந்தார். அவர்கிட்ட போனார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் டாகுடைய பேங்க்ரியாஸ்லேருந்து ஒரு விதமான சப்ஸ்டன்ஸை எடுக்க போகிறோம், அதான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், இல்லை இதில் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் டூர் போயிட்டார். அவர் லீவு எடுத்துகிட்டு அவர் ஸ்காட்லாண்ட் போயிட்டார். அப்போ அவர் என்ன சொன்னாராம், எனக்கு 2 பிள்ளைகள் என் கீழே படிச்சுட்ருக்காங்க, ஃபிசியாலஜி ப்ரொஃபஸர் அவர், என்னோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க யாராவது ஒருத்தரை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்களாம். டாக்டர், இதை பற்றி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், நீங்கள் வந்து அந்த இன்சுலினோட இன்வென்ஷன் பற்றி சொல்லிட்டு, அதாவது அந்த 2